ஆனாலப்பட்டது என்னவென்றால், நான் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. இனிமே வந்து நம்ம லைஃப்ல எதையுமே வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணக்கூடாது. நான் இப்படி இருக்கணும், அப்படி ஆவேன், இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இனிமே வந்து வச்சுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் நடந்த ஒரு கோர சம்பவம் தான் அந்த ஃப்ளைட் கிராஷு. 242 பேர்ல 241 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இருந்தனால ஏதோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் தப்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு பொண்ணு வந்துட்டு லேட்டாக போனனால அந்த பொண்ணு உயிர் தப்பியிருக்கு. ஸோ இவங்களை தவிர வந்துட்டு அதில் போன எத்தனை பேருக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், எவ்வளோ ட்ரீம், எவ்வளோ ஹாப்பினஸ்ஸு, இல்லை எவ்வளோ கமிட்மெண்ட்ஸு, வெக்கேஷன், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அவங்க யாருமே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ளைட் ஏறின ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம இப்படி எரிஞ்சு சாக போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்மளாம் இறந்து போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம தளபதி சொன்ன மாதிரி வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னதுங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டு நம்மளும் சந்தோஷமாக இருந்துருவோம். அண்ட் நீ பெரியவன், நான் பெரியவன், அப்படி ஆகும் இப்படி ஆகும், தாபு பிளா 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 அந்த விஷயமே பண்ணாமல் நமக்குன்னு உண்டானதான் பண்ணிட்டு யாரையும் எதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அண்ட் வேணாங்க, யாரையுமே ஹர்ட் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டி அண்ட் லவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் லைஃப்பை வந்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோதான். உண்மைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்க வேண்டாமே அப்படின்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருப்போங்க.